சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அமைச்சர் சேகர் பாபு மிதிவண்டிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர், பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் நோய்வாய்ப்படும் போது தனியார் மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெற்றார்கள். தமிழிசை போன்ற ஆட்களை நாகரிகத்திற்கு அப்பாற்பட்ட இடத்தில் திமுக வைத்திருக்கிறது என்று விமர்சித்தார். ராயபுரத்தில் போதுமான இடவசதி இல்லாததால் தீவுத்திடலிலும் பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம் என்றும், அதன் பின்னர் பிராட்வே பேருந்து நிலையம் முழுவதுமாக இடிக்கப்பட்டு புதிய கட்டிடப் பணிகள் தொடங்கப்படும் எனவும் கூறியுள்ளார். கடைசி நாட்களில் சூர்யா தனியார் மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதையெல்லாம் மறந்துவிட்டு பேசுகிறார். ஏன், அவருடைய கணவர் எந்த மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருந்தார்? அப்போ ராமச்சந்திரா மருத்துவமனையில் தான் பணியாற்றி கொண்டிருந்தார். அவர் அரசு மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருந்தார். பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு அரசியல் தலைவர்களுக்கு இது போன்ற நோய்வாய்ப்படுகின்ற பொழுது தனியார் மருத்துவமனையை தான் நாடுகிறார்கள். அதில் பல சங்கடங்கள் பொதுமக்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஏற்படக்கூடாது என்பதற்காக பாதுகாப்பை கருதி மக்களுடைய சிரமங்களை கருத்தில் கொண்டு இப்படி அனுமதிக்கப்படுகிறார்கள். முன்பிருந்த நிலையை மறந்துவிட்டு, ஏன் அதிகப்படியாக கூறுகிறேன், அவருடைய உறவினர் வசந்தகுமார் நோய்வாய்ப்பட்ட போது எந்த அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்? ஆகவே தமிழிசை போன்ற நாகரிக அரசியல்வாதிகள் என்று எங்களுடைய பட்டியலை வைத்திருந்தவர்களை இதுபோன்ற கேள்விகளால் அந்த நாகரிகத்திற்கு அப்பாற்பட்டவர் என்ற பட்டியலிலே திராவிட முன்னேற்ற கழகம் அவரை கருதும். ராயபுரத்தில் போதுமான இடவசதி இல்லை. மாநகராட்சி ஏற்கனவே அங்கு திட்டமிட்டிருந்தது. நான் அந்த தொகுதியுடைய அமைச்சர் என்ற முறையில் அதை சென்று பார்வையிட்டு அந்த இடம் போதாது என்று கருத்து தெரிவித்து துணையாக இன்னொரு இடத்தை ஐலேண்ட் கிரவுண்ட் பக்கத்திலே இருக்கின்ற, அதுவும் துறைமுக சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடம், அங்கேயும் இன்னொரு பிரிவை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆணையரை 2 மாதங்களுக்கு முன்பு கேட்டிருந்தேன். அதற்குண்டான பணிகளுடைய நிலை என்ன என்பதை ஆணையரிடம் விசாரிக்கின்றேன். 2 இடங்களில் பேருந்து நிலையங்களை ஏற்படுவதற்குண்டான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தற்போதுதான் அந்த பிராட்வே பழைய பேருந்து நிலையத்தை இடிக்கின்ற பணிகள் துவக்கப்பட்டிருக்கின்றன. வெகு விரைவில் மாற்று இடம் அதற்கு உறுதி செய்யப்பட்ட பிறகு முழுவதுமாக அந்த பணிமுனை இடிக்கின்ற பணி நிறைவேறும்.